கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசின் டேஸ் ராஜவம்சத்தை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதற்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டிங்க, துளுவ வம்சத்தை சார்ந்தவர். இப்போ விஜயநகர பேரரசு எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1336 நிறுவியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா ஹம்பியில் தான் இதோட தலைநகரமும் வச்சு நிறுவியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஹரிஹரர் புக்கர். சரிங்களா, ஹரிஹரர் அப்புறம் முதலாம் புக்கர் 2 பேருமே சகோதரர்கள். இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறாங்க. சரிங்களா, எங்கன்னா ஹம்பியில் தெரிஞ்சு வச்சிங்க. இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. சரிங்களா, இதோட 4 வம்சங்கள் வரிசையாக கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க 2 பேருமே சங்க வம்சத்தை சேர்ந்தவங்க. சங்கமம். சரிங்களா, சங்கமம், அப்புறம் சாளுவம், துளுவ, அப்புறம் அரவீடு வம்சம். சரிங்களா, இதுதான் வரிசையாக இருக்கும். இது தெரிஞ்சு வச்சிங்க, எக்ஸாமில் கேட்கலாம். இந்த கிருஷ்ணதேவராயர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து விஜயநகர பேரரசில் ஒரு தலை சிறந்த அரசர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு 3 நூட்கள், அதாவது இவரோட பட்டம் ஒன்று சொல்கிறேன், இதையும் நோட் பண்ணிங்க. ஆந்திர போஜன் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா, கேட்பாங்க. ஆந்திர போஜன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். சரிங்களா, 3 நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமுக்த மால்யதா. சரிங்களா, ஆமுக்த மால்யதா இது வந்து ஒரு தெலுங்கு மொழி நூல், ஆண்டாளை பற்றின நூல். சரிங்களா, ஆமுக்த மால்யதா. அப்புறம் ஜாம்பாவதி கல்யாணம், அப்புறம் உஷா பரிணயம். இது 3 முக்கிய நூல்கள். இது வந்து வடமொழி, அதாவது சமஸ்கிருத நூல் எழுதியிருப்பார். இது தெலுங்கு மொழி நூல், தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து ஆண்டாளை பற்றின நூல், கோதை நாச்சியார் என்று அழைக்கப்படுகிற ஆண்டாளை பற்றின நூல் தான். சரிங்களா, இப்போ கிருஷ்ணதேவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பரீட்சைக்கு உதவும்னு நம்புகிறேன். சரிங்களா, தேங்க்யூ.